நாய் வச்சுக்கிட்டு காசு சம்பாதிக்கிறாங்கன்னு இந்த தெருவில் எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் கூப்பிட்டாங்க. யாரும் போனாங்களா என்னான்னு தெரியல. ஆனால் போயிருக்காங்க. 2-3 பேர் போயிருக்காங்க. போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் போலீஸ் வந்தாங்க. போலீஸ் வந்து எங்களை யார் என்ன வெளில வாங்கன்னு கேட்டாங்க. நான் இல்லை, நான் ஒரு குட்டியை காணோம், அதனால தேடி போயிட்டேன். அதுக்குள்ளே இவங்க இங்கே வீட்டுக்கு வந்தான்ட்டேன். வீட்டுக்கு வந்து பிள்ளைகளை கூப்பிட்டு என்னம்மா எல்லாமே இது வச்சுருக்கீங்களா, எல்லாமே அதிகாரப்பூர்வமாக எல்லாம் வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே எங்கள் பிள்ளைங்க எல்லாமே நாங்கள் ரிஜிஸ்டரு எல்லாமே நாங்கள் பண்ணிட்டோம், எல்லாமே பக்கா எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கு. அவங்க என்ன நினச்சிக்கிட்டு வந்தாங்கன்னா, இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. நாய் வச்சுக்கிட்டு நாங்கள் காசு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. ஆனால் என்ன டாக்டர் வச்சு எங்கள் சர்வீஸை வந்து அவங்க சொல்லவே இல்லை. அவங்க என்ன பண்ணா பார்த்தோன்னே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்களை பார்க்க பிள்ளைங்க முடியாத பிள்ளைங்களை நாங்கள் வச்சுக்கிட்டு இருந்தது எல்லாமே அவங்க பார்த்தோன்னே, அவங்க வீட்டை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சி நீங்கள் இது மாதிரி சர்வீஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க நாங்கள் என்ன நினச்சிட்டு வந்தோன்னா, நீங்கள் ஃபாரின் டாக்கை வச்சு நாங்கள் வளர்த்து நாங்கள் காசு சம்பாதிக்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு போலீஸ்காரங்க நினச்சிட்டு வந்திருக்காங்க. வந்து பார்த்தோன்னே எல்லாம் ஸ்ட்ரீட் டாக்காக இருக்கவும் நம்ம நாட்டு பிள்ளைங்களாக இருக்கவும் உடனே என்ன செஞ்சுட்டாங்க, குட்டி குட்டியாக எல்லா பிள்ளையும் கண் இல்லாத பிள்ளை கால் இல்லாத பிள்ளை நிறைய இருக்குல்ல. அதை பார்த்துட்டு உடனே அவங்களே ஆச்சரியப்பட்டு, ஏம்மா நீங்கள் செய்கிற சேவைக்கு நாங்கள் தாம்மா உங்களுக்கு சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய வேலை, இவ்வளோ பெரிய இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன குட்டிகளை தூக்கி நீங்கள் பராமரிக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு நாங்கள் தான் ரொம்ப பாராட்டு சொல்லணும், உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னுட்டு ரொம்ப ரொம்ப மரியாதையாக பேசிட்டு சீக்கிரமாக நீங்கள் வேறு இடம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இவங்க சொல்லி அவங்க சொல்லி நாங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை. எங்களுக்கே இங்கே இடம் பத்தலை. தூங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் நைட்டு ரொம்ப லேட்டு. நான் என்ன இப்படியுமே நின்றுக்கிறேன். ஏன்னா எனக்கு படுக்க இடம் இல்லாதனால இப்படிமா நின்றுக்கிட்டு அங்கே உட்கார விடிய இப்படி தான் நான் பண்ணுறேன். இந்த ஜீவங்கள் படுக்கிற இடத்துல நான் போய் படுத்தேன்னாக்கா அதுங்களுக்கு இதாக இருக்குது. நான் படுக்கிற இடத்துல அது வந்து படுத்தா கூட என்னை சுத்தமாக மூடிடுதுங்க. அதனால் எனக்கு வசதி இல்லை. இந்த பிள்ளைங்கள படுக்க போட வசதி கிடையாது. தங்குறதுக்கும் இடம் இல்லை. ஆள் வந்து எங்களுக்கு கூடுதல் தான் ஆள் சேர்க்குற மாதிரி இருக்குது வேலைக்கு. அதனால் அவங்களுக்கும் படுக்க வைக்க இடம் இல்லை. அதனால் நாங்கள் வந்து இடம் மாற்ற தான் போகிறோம். எங்களுக்கு 110 பிள்ளைங்க, 120 பிள்ளைங்களுக்கு சமைக்கணும், அதுக்கு பங்குடு பார்க்கணும், அதுக்கு துவைக்கணும், அதுக்கு அலசணும், அதுக்கு கழுவணும், அதுங்களை குளிப்பாட்டணும், அதுக்கு மெடிசன் கொடுக்கணும், அதுங்களுக்கு ஆஸ்பத்திரி கொண்டுட்டு போகணும், நாங்கள் சாப்பிடணும், நாங்கள் எங்களுக்கு குளிக்கணும், முழுவணும், எம்பிட்டு வேலை இருக்குது. ஒரு வேலைக்கு நம்ம போனோம்னு வச்சுங்களேன் வெளியில்,